சிவகங்கை மாவட்டத்தில் வேலு நாச்சியார் பிறந்தநாள் விழா. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். சிவகங்கை மாவட்டத்தில் வேலு நாச்சியார் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அனைத்து கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம் வீர 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 வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொண்ட ராஜா, அமைச்சர் பெரிய கருப்பன், தமிழிசை, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாடு ஒரே நாடு. ஏன்னா ஜம்பு தீப பிரகடனம் மருதுபாண்டிய சகோதரர்களால் திருச்சியில் பிரகடனம் செய்யப்பட்டது. ஜம்பு தீபம்னா என்ன? நாவலத்தீவுன்னு அர்த்தம். வேதங்களில் பாரத நாட்டுக்கு பேர் ஜம்பு தீபம். ஆகவே ஒரு தேசிய எழுச்சிக்கு வித்திட்ட வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பிறந்த தினத்தில் இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவது மிகப்பெரிய பெருமை. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு எங்களுடைய உரிய விழாக்கள் நடத்தப்பட்டது. பொங்கல் வேளாண் கல்வியும் திறக்கிறது வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள தொடர்புடைய சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அது சாத்தியப்படுமாது? முதலமைச்சர் அவர்கள் வர்ற அநேகமாக இன்றைய தினம் 1ஆம் தேதி கூட 2ஆம் தேதி கூட வர்றதா இருந்துச்சு. ஆனால் பணிகள் முன்னே பெறாத காரணத்தால் தள்ளி அநேகமாக இந்த மாத இறுதிக்குள் அவருடைய முதலமைச்சருடைய தேதி கிடைச்சதால் அவர்களும் அந்த கிடையாது. முதல் சிப்பாய் கழகம் நடைபெற்ற மண் என்பதால் அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அங்கேயும் வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பெயர் குறிக்கப்பட வேண்டும். ஏன்னா சிவகங்கையில் அத்தனை பேருக்கும் தெரியும், பிறந்த குழந்தை இன்றைக்கு நாளைக்கு பிறக்கின்ற குழந்தை கூட வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பெயரை உச்சரிக்கும். வேலூரிலும் அவர் புகழ் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பயிற்சி மையத்திற்கு அவருடைய பெயர். இரும்பின் தொன்மையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நதிக்கரை நாகரிகமான வைகையில் அது தொடங்கப்பட்டது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கின்றார். இது வெறும் வரலாற்று புராண கதை அல்ல. ஆனாலும் ஒன்றிய அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கின்றது. அந்த வரலாறை அறிவியல் பூர்வமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அந்த முயற்சியை முன்னெடுத்தார். 100க்கு 100 வெற்றி வாய்ப்பு. 220 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம். நீங்க ரெண்டுமே பலமானதுங்க. பிஜேபி தனியா நினைச்சு, ஏடிஎம்கே தனியா நினைச்சு 84 சீட்ல அப்பவே நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஏற்கனவே 75 எம்எல்ஏ நாங்க இருக்கிறோம். நீங்க கணக்கு எழுதி வச்சுங்க, 180 சீட்டுக்கு மேல யாரும் வரலனாலும் நாங்க ஜெயிப்போம். வந்தா 220 சீட்டுக்கு மேல ஜெயிப்போம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேசம் ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேவ் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இணைந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியாவில் என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்கே நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டோரியம் டான்ஸ் ஜெஃப்ரி சால் நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசின் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ்
greattickets.my இருக்குது. ஸோ மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹலோ மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெர்சன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye-bye. உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்பேன் நானா. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவன். யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டாரவன், அவன்தான் என்னவனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுறேன். வர ஜனவரி 24 நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட். இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நடக்க போகிற இடம் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம். அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜெர்சன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவீன், இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐ எம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.